வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்று திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான சுந்தரமூர்த்தி நாயனார் பொன் பொருள் பெற்ற தலமான திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி முயலக நோய் தீர்த்த தலமான திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர் பாலாம்பிகை திருக்கோயில் வரலாற்றை காணலாம். இன்றளவும் கொடிய நோய்கள் பலவற்றுக்கும் தீர்வு தரும் தலமாக இருப்பது திருவாசி. நீர்வளம், நிலவளம், செல்வ வளம் நிறைந்த சோழவள நாட்டின் காவிரி நதியின் வடகரையில் உள்ளது இந்த திருத்தலம். தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் 62வது தலம் இது. திருவாசி என்று அழைக்கப்படுகிறது. மாற்றுரை வரதீஸ்வரர் கோவில் என்பது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவாசி என்ற ஊரில் அமைந்துள்ள சிவாலயமாகும். இத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 62வது சிவத்தலமாகவும் உள்ளது. இந்த சிவாலய மூலவரை உமாதேவி, பிரம்மதேவன், லக்ஷ்மி, அகஸ்தியர், கமலன் எனும் வைஷ்யன், கொல்லிமளவன் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். மூலவர் மாற்றுரை வரதர், அம்மன் பாலாம்பிகை, ஸ்தல விருட்சம் வன்னி, தீர்த்தம் அன்னமாம் பொய்கை, புராண பெயர் திருப்பாச்சிலாச்சிரமம். முயலகன் நோய் தீர்த்த வரலாறு. கொல்லிமலை தொடரை எல்லையாக கொண்டு ஆண்டு வந்த கொல்லிமழவனின் மகளுக்கு முயலகன் என்ற வலிப்பு நோய் தீராத நோயாக இருந்தது. மன்னன் எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்தும் மகளை குணப்படுத்த முடியவில்லை. எனவே பெரியவர்களின் ஆலோசனைப்படி பெருமாள் அருள் புரியும் இக்கோயிலில் அவளை கிடத்தி அவளின் பிணியை குணப்படுத்தும் பொறுப்பை பெருமானிடமே விட்டுவிட்டு சென்றான். அச்சமயத்தில் திருஞான சம்பந்தர் பல தலங்களில் தரிசனம் செய்து கொண்டு மழவ நாட்டை சார்ந்த இந்த ஊருக்கு எழுந்தருளினார். அதை அறிந்த மன்னன் அன்புடன் சம்பந்தரை வரவேற்று தன் மகளின் நோயை தீர்த்தருளுமாறு வேண்டினார். அருளுள்ளம் கொண்ட சம்பந்தர் சிவபெருமானை வேண்டி துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க என்னும் பதிகம் பாடி இறைவனை வணங்கி நோய் நீக்கி மன்னர் மகள் குணமடைந்தாள். சர்ப்ப நடராஜர். சிவபெருமான் அவளது நோயை ஒரு பாம்பாக மாற்றி அதன் மீது நின்று ஆடினார். அதன் அடிப்படையில் அங்குள்ள நடராஜர் காலுக்கு கீழே முயலகன் உருவம் இல்லாமை அறியத்தக்கது. நரம்பு தளர்ச்சி, வாத நோய், வலிப்பு நோய், சர்ப்பதோஷம், மாதவிடாய் பிரச்சனைகள் இந்த தலத்து இறைவனை வழிபட்டால் குணமாகும் என்பது ஐதீகம். இவ்வாலயத்தில் உள்ள ஆவுடையா பிள்ளை மண்டபத்தில் கொல்லிமளவன் மகளுக்கு சம்பந்தர் நோய் நீக்கிய வரலாற்றை விளக்கும் சிற்பங்கள் உள்ளன. தீர்த்தம். அன்னமாம் பொய்கை என்னும் தீர்த்தம் கோயிலுக்கு முன்னர் உள்ளது. உமாதேவியர் இங்கு அன்னப்பறவை வடிவுடன் நீராடி இறைவனை வழிபட்டதால் இந்த தீர்த்தம் அன்னமாம் பொய்கை என்று பெயர் பெற்றது. தல வரலாற்று சுருக்கம். சுந்தரர் தன்னுடன் சிவதல யாத்திரைக்கு வருகின்ற சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவ்வாறு உணவு படைக்க சிவபெருமானிடம் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொள்வார். ஆனால் இத்தலத்தில் சுந்தரர் பொற்பதிகம் பாடியும் சிவபெருமான் பொன்னை தரவில்லை. சுந்தரர் கோபம் கொண்டு பாடல்களை பாடினார். அதன் பின்பு சிவபெருமான் பொன்னை தந்தார். பிறகு அந்த பொன் சுத்தமானதா என்ற சந்தேகம் சுந்தரருக்கு வந்தது. அப்போது அங்கு வந்த இருவர் அந்த பொன்னை சோதித்து அதன் தரத்தினை உரைத்தனர். சிவபெருமான் தன்னை இகழ்ந்து பாடினாலும் பொன் தருவார் என்பதை சுந்தரர் அறிந்திருந்தார். பொன்னை உரைத்து பார்த்து தரத்தை சொன்ன இருவரும் மறைந்தனர். அவர்கள் சிவபெருமானும் திருமாலும் என்று சுந்தரர் அறிந்தார்.
மாற்றுரை வரதர் என்னும் பெயர் இதன் காரணமாகவே வந்தது. கருவறையில் சுவாமி ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். ராஜகோபுரத்தின் கீழே அதிகார நந்தி மனைவியுடன் நின்ற கோலத்தில் இருக்கிறார். இங்குள்ள நவகிரகத்தில் சூரியன் தன் மனைவியர் உஷா பிரத்யுக்ஷாவுடன் இருக்க, மற்ற கிரகங்கள் அனைவரும் அவரை பார்த்தபடி அமைந்திருக்கிறது. பிரகாரத்தில் சகசிரலிங்க சன்னதி உள்ளது. கல்லில் தூண் செய்து அதன் நடுவே ஒரு உருளையை ஏற்படுத்தி அந்த உருளை சுழல 3 பக்கமும் இடைவெளி விட்டு அதனை சுழலும் விதமாக செய்திருப்பது மிகவும் ஒரு ஆச்சரியம். பாலாம்பிகை சன்னதிக்கு எதிரே செல்வ விநாயகர் சன்னதியும் அன்னமாம் பொய்கை தீர்த்தமும் இருக்கிறது. இத்தலத்தின் தல விநாயகரின் திருநாமம் அனுக்கை விநாயகர். அம்பாளின் சிறப்புகள். இத்தலத்து அம்பாள் பாலாம்பிகை கமலன் எனும் வணிகனின் மகளாக இங்கு பிறந்திருக்கிறார். வன்னி மரத்தடியில் சுவாமியை வேண்டி தவம் இருந்து தகுந்த காலத்தில் அவரை மணந்து கொண்டார். இவர் பிரகாரத்தில் தனி சன்னதியில் தாமரை மலர் மேல் நின்ற திருக்கோலத்தில் மேற்கு பார்த்தபடி இருக்கிறார். அர்த்தஜாம பூஜையில் மட்டும் முதலில் அம்பாளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு அதன் பிறகு சுவாமிக்கு பூஜைகள் நடக்கிறது. இங்கு தொட்டில் கட்டி வழிபடுபவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. இக்கோயிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவத்திற்கு வைகாசி மாதம் பௌர்ணமியை முடிவாக கொண்டு பெருவிழா நடைபெறுகிறது. புனர்பூச நாளில் கொடியேற்றி 10ஆம் நாளாகிய விசாக நட்சத்திரத்தில் தீர்த்தவாரியும் சுவாதி நாளில் திருத்தேரும் சிறப்பாக நடைபெறுகிறது. 5ஆம் நாள் ரிஷப வாகன காட்சியும் 7ஆம் நாள் திருக்கல்யாண காட்சியும் மிக சிறப்பாக நிகழ்கிறது. 11ஆம் நாள் முத்துப்பள்ளக்கில் சுவாமி உலா வருவது இங்கு பெரும் விசேஷமாகும். இந்த அற்புத திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு நாமும் அருள் பெறுவோம். அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.